ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனகாலத்துக்கு பிறகு ஒரு பதிவு. ஒன்றும் இல்லைங்க, எல்லா மனிதர்கள் மத்தியிலையும் ஒரு அதிகமாக பழக்கத்தில் உள்ள சொல்லப்படுற வார்த்தை முடியாது, எங்களால் முடியாது, எங்களுக்கு இது செய்ய இயலாது, நாங்கள் எப்போவுமே தோத்துட்டு தான் இருப்போம், எங்களுக்கு கடவுள் அருள் இல்லை, இப்படியான நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுற எங்களோட பிறப்பை வச்சு நாங்கள் எவ்வளோ ஆட்கள் என்று யோசிச்சுக்கொள்ளலாம். தன்னம்பிக்கையான, வெற்றியாளரான, அதிர்ஷ்டசாலியான, இறைவன் அருள் பெற்ற ஆட்கள் என்று நாங்கள் வழங்கி கொள்ளலாம். எப்படின்னா, நாங்கள் ஒரு ஆண்டிலிருந்து வெளிவரும் போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு அணுவாகத்தான் வெளியே வரோம். வெளியே வந்தால் நாங்கள் மட்டுமா வெளியே வரோம்? அணுவாக இல்லை, 400 மில்லியன் எங்களோட சேர்ந்து எங்களையும் சேர்த்து 400 மில்லியனாக வெளியே வரும். அந்த 400 மில்லியனும் தாயோட கர்ப்பப்பையை நோக்கி போகிற நேரங்களில் வெறும் 500 அணுக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? தாயோட கர்ப்பப்பையை நோக்கி போகுது. அந்த 500 அணுக்களில் நாங்கள் ஒரு அணு, நாங்கள் ஒரு அணு. அந்த ஒரு அணுவாக இருந்த நாங்கள் தாயோட கர்ப்பப்பையில் இடம் பிடிக்கணும். எப்படிங்க இடம் பிடிக்கிறது? ஏன்னா தாயோட கர்ப்பப்பையில் ஒரு அணு அல்லது 2 அணுக்கள் தான் என்ன செய்யும்? இடம் பிடிக்கலாம். அதற்கு மேற்பட்டா அது ஒரு இதுதான். ஆனால் பொதுவாக 1 அது 2. அந்த ஒரு அணுவாக நாங்கள் இடம் பிடிச்சி என்ன செஞ்சுக்கோம்? தாயோட கர்ப்பப்பையில் எங்களுக்கான இடத்தை பிடிச்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும், விஞ்ஞான ரீதியாக தாயின் கருக்கட்டல் செயற்பாடு, அடுத்தது குழந்தையோட பிறப்பு கொள்கை எப்படி நடக்குதுண்டு. அப்போ பிடிச்சிருக்கோம். நாங்கள் இப்படி பிடிச்ச நாங்கள் என்ன செஞ்சுக்கோம்? தாயோட கர்ப்பப்பையில் ஒவ்வொரு பருவமாக, ஒவ்வொரு மாதமாக பத்திரமா இருக்கும். ஏன்னா உருவங்கள் இல்லை எங்களுக்கு. அந்த குறிப்பிட்ட 5 மாதம் வரைக்கும் உருவம் இல்லை, பத்திரமா இருந்திருக்கோங்க. அப்படி பத்திரமா இருந்து 5 மாதத்துக்கு பிறகு உருவம் வந்த பிறகும் தாயோட வயிற்றுல பத்திரமா இருந்திருக்கும். அப்போ எங்கங்க கொஞ்சம் செஞ்சது பாருங்க. இருந்திருக்கும். இருந்து தாயோட வயிற்றை விட்டு வெளியே வந்தும் போதும் நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்கு. ஆனா அதுலயும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? மேக்சிமம் வெளியே வந்துட்டோம் தப்பி. 1 வயதிலிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட சிசு மரண வீதம் ஏற்படுது, அதுலேயும் தப்பித்து நாங்க வந்துட்டோம். போசனை குறைபாடு நிலை ஏற்படுது, அதுலேயும் நாங்க தப்பிட்டோம். ரைட்டா? கொஞ்சம் இப்படியே சொல்லும் போது கொஞ்சம் மண்டையிலேந்தி மண்டை மூளைக்குள்ள உட்படுத்தி பாருங்க, வந்துட்டோம். அதையும் மீறி இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். அப்ப எப்படிங்க நாங்க சொல்லலாம் இறைவனுடைய அருள் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லது எங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, நாங்க தோல்வியாளர் தான், எங்களால முடியாதுன்னு எப்படிங்க வார்த்தையை பாவிக்க முடியும்? யோசிச்சு பார்க்க, நாம யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்க, தாயோட கர்ப்பப்பைக்கு நாங்க வரும் முன்னுக்கு எங்களுக்கு கை இல்லை, கால் இல்லை, அதே மாதிரி கண் இல்லை, தலை இல்லை, எதுவுமே இல்லைங்க, உருப்பண்டதே இல்லை. ஆனா நாங்க தாயோட கர்ப்பப்பையை தேடி இருந்தோமா இல்லையா? ஓடி வார வேத்துல முட்டி மோதி வந்துட்டோம். அப்படி வரும்போது எங்களுக்கு இப்படித்தான் போங்கன்னு சொல்றதுக்கு யாராவது உதவியல் பண்றதுக்கு இருக்காங்களா? இல்லை. ஏன்? சுயமா யோசித்து செய்யறதுக்கு மூளை இல்லை, அந்த மூளைக்கு கல்வியும் இல்லை. நான் டாக்டர், இப்ப அனுவா சொல்லிடுமா, நான் டாக்டர், நான் இன்ஜினியர் அப்படின்னு எதுவுமே இல்லாம இருக்கும் போதே எங்களால தாயோட கர்ப்பப்பையில முட்டி மோதி முன்னால வரையலும் என்று சொன்னால், இப்ப எங்களுக்கு என்ன உறுப்புகள் எல்லாம் இருக்கு. மூளை, முக்கியமா மூளை, தெளிவாக மூளை, யோசிக்கக்கூடிய மூளை இருக்கு, சுய புத்தி இருக்கு, கல்வி கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி எங்களுக்குரிய வழிகாட்டல் இருக்கு. இப்படி போங்க, இதை செய்யாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் இருந்தும் எப்படிங்க நாங்க சொல்லலும் நாங்க வெற்றியாளர் இல்லை, எங்களால எதுவும் முடியாதுண்டு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம சொல்ற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளலுமா? அப்படி இல்லைங்க. 400 மில்லியன் அணுக்களோட மரணத்தோட போராடி எந்த உதவியும் இல்லாம தனியா ஓடி நீங்க இன்றைக்கு வெற்றியை கண்ட எங்களால ஏன் ஏதாவது நடக்கும்போது மனசோட ஏன் வாழ விருப்பம் இல்லாம போக சொல்றோம்?
ஏன் தோற்றுன்னு சொல்றோம்? இப்படி எவ்வளவு விஷயங்களை முன்வைக்காத மைக்கு. ஆரம்பத்துல வெற்றி அடைஞ்சவங்களுக்கு இறுதி வரைக்கும் வெற்றி அடையும் நம்பிக்கை. வெற்றி அடையலும் ஆரம்பத்துல இந்த இப்படி அணுவா இருந்து இவ்வளவு வெற்றியை தாண்டி வந்து எங்களுக்கு இறுதி வரைக்கும் மரணம் வரைக்கும் வெற்றி இருக்குங்க. வெற்றியாளர் தான் நாங்க. ஆனா என்னது வெற்றி தோல்வி என்று மாறி மாறி வரக்கூடியது. வெற்றியாளர் தான் யாரும் வேண்டாம். மறைவேதமும் சரி இதுவும் சரி என்ன சொல்லியிருக்கு? பெரியார் கருத்தும் சரி என்ன சொல்லிருக்கு? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சியை திருவினையாக்கும். இது எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? கேளுங்கள், முயற்சி செய்யுங்கள், தரப்படும். ஆகவே என்றைக்குமே இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளர் மட்டும்தான். அவர்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே அவர்களால் வெற்றியை பாதையை நோக்கி செல்ல முடியும். ஏனெனில் உருவமே இல்லாத காலத்தில் வெற்றி பெற்ற மனிதன் இன்று வெற்றியாளர் இல்லை என்று சொன்னால் அது அவர்களது தன்னம்பிக்கை அற்ற பலவீனமான நிலைமையை தவிர என்றும் எந்த மனிதனும் தோல்வியாளராக இருக்க வாய்ப்பு இல்லை என்றதை நான் விளங்கப்படுத்தி. ஸோ உங்களோட விதியங்களை விளங்கி கொள்ளுங்க. எங்களோட திறமைகள் என்னென்று ஆராய்வோம், அதற்கான வழிகளில் முயற்சி எழுமிப்போம். வெற்றியை என்றுமே வெற்றியாளராக இருந்து இந்த நேர்மறையான எண்ணங்களை தூரப்படுத்திக் கொள்வோம். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ட்ராவல் வித்